ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 நிமிஷத்தில் நம்மளோட யூடியூப் வீடியோவுக்கு எப்படி தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட மொபைலில் இந்த கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய் கைன் மாஸ்டர்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் கிடைக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நடுவில் இருக்க ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு 16:9 அந்த ரேஷியோவை செலக்ட் பண்ணுங்கள். இந்த ரேஷியோ தான் யூடியூப்கான தம்ப்நெயிலுக்கானது. நெக்ஸ்ட்டு மேலே இருக்க மீடியாவை செலக்ட் பண்ணுங்கள். இதில் நம்மளோட ஃபோல்டர்ஸ் எல்லாம் காட்டும். இதில் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் நிறைய கலர் காட்டும். அதில் ஒயிட் கலர் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் லேயரில் போய் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்ம என்ன தம்ப்நெயிலில் கொடுக்க போகிறோமோ அந்த டெக்ஸ்ட்டை நம்ம இதில் டைப் பண்ணிக்கலாம். இது தமிழில் ஃபஸ்ட்டு நான் டைப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன். ஒரு சேனலோட க்ரோத்துக்கும் அந்த சேனலில் இருக்க வீடியோஸ் நிறைய வியூஸ் போகிறதுக்கும் இந்த தம்ப்நெயில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீடியோஸ்க்கு தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா யூனிக்காக க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த தம்ப்நெயில் பார்த்த உடனே இது உங்களோட வீடியோஸ் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது வியூவர்ஸ்க்கு உங்களோட சேனலை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளோட வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்றத சுருக்கமாக மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம டிஸ்பிளே இமேஜ் செட் பண்ணி வைக்கிறோம். இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீடியோவில் இருக்கிற நம்மளுடைய கண்டென்ட்டுக்கு தகுந்த தலைப்பு தான் நம்ம இதில் சூஸ் பண்ணி வைக்கணும். அதை தவிர்த்து நம்ம எக்ஸ்ட்ரா பில்டப் பண்ணி இந்த நம்ம வீடியோவில் இல்லாதது சம்மந்தமே இல்லாமல் நம்ம தம்ப்நெயில் இமேஜ் நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா நம்ம யூடியூப் ரூல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக செயல்படுற மாதிரி தான் அர்த்தம். இதனால் நம்மளோட சேனலுக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் பாதிப்பு கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? அதனால் இந்த தம்ப்நெயில் மேக் பண்ணும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மேக் பண்ணி செட் பண்ணுங்கள். தம்ப்நெயிலில் எழுத்துக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத ஈஸியாக புரிய வைக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம வீடியோவில் பேசியிருக்கிற கண்டென்ட்டும் நம்ம வெளியே வச்சுருக்கிற தம்ப்நெயிலும் சேமாக இருக்கணும். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா பில்டப் பண்ணி தம்ப்நெயில் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு உள்ளே நம்மளோட வீடியோ கண்டென்ட் சரியில்லை அப்படின்னா வியூவர்ஸ்க்கு நம்ம மேலேயும் நம்ம சேனல் மேலேயும் இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிடும். நம்ம மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்காது. அதனால தான் நம்ம எப்பவுமே உண்மையாக இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. இப்போ நம்ம டைட்டில் கீ பண்ணியாச்சு. இதை நம்ம எடுத்துன்னு போய் ஸ்க்ரீனில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட் ஒயிட் கலரில் இருக்குது. நான் இதுக்கு கலர் கொடுக்குறேன். இந்த கலர் பிரைட் கலராக வைங்க. ஏன்னா டல் கலராக வச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய டைட்டில் நம்மளுக்கே தெரியாது. அதனால் வியூவர்ஸ்க்கு பார்த்த உடனே புரிகிற மாதிரி பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி பிரைட் கலராக இருக்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி நான் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கிறேன். இது தமிழ் வீடியோவாக இருந்தாலும் இந்த டைட்டிலில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் நீங்கள் டைட்டில் கொடுங்க. ஏன்னா தமிழ் தெரியாதவங்களும் இது இங்கிலீஷ் இருக்கிறதால இதை கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் நான் கீழே இருக்கிற மாதிரி வச்சுறேன். இப்போ இதுக்கு கலர் கொடுக்கலாம். இதுக்கு நான் பிளாக் கலர் செலக்ட் பண்ணுறேன். இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா கீழே ஷேடோ க்ளோலாம் இருக்கும். அதில் ஷேடோ நான் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் நம்ம ஃபாண்ட்டோட ஸ்டைல் மாற்றிக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிக்குதோ அந்த ஸ்டைல் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நடுவில் இருக்கிற கேப்பில் ஏதாவது ஒரு இமேஜ் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இமேஜை நான் இங்கே எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே இருக்கிற கேப்லேயும் ஏதாச்சும் லெட்டர் போடலாம் அப்படின்னு இருக்கேன். இதில் தம்ப்நெயில் அப்படின்ட்டு ஃபுல்லாக போட்டுடுறேன்.
இந்த லெட்டருக்கும் நம்ம ஏதாவது பிரைட் கலராக சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் இருக்கிற ஷேடோவை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இங்கே டபுள் ஏன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் வரும். இதில் ஏதாவது ஒரு போல்டாக இருக்கிற ஃபாண்ட் ஸ்டைல் கிளிக் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ நாம் நம்மளோட தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, கீழே பேக்ரவுண்டை நம்ம கிளிக் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் ரெண்டாவது ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கேப்சர் அண்ட் சேவ் ஃப்ரேம் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட தம்ப்நெயில் நம்மளோட கேலரியில் சேவ் ஆகிட்ருக்கும். அந்த இமேஜை நம்ம எடுத்து நம்மளோட யூடியூப்பில் கஸ்டம் தம்ப்நெயிலில் கொடுத்து நம்ம தம்ப்நெயில் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த தம்ப்நெயில் வந்து என்னோடய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட தம்ப்நெயிலை எப்படி வேணுமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.